ப்ரைஸ் த லார்ட். லாஸ்ட் மந்த்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஸ்பைன் ஆப்ரேஷன் வந்து பண்ணோம். ஜனவரி 7 அப்போது அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நான் சாட்டர்டே இருந்துச்சு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு சாட்டர்டே ப்ரேயர் அப்போ நான் வந்து ஃபாதர் வர்கீஸ் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணேன். 3 டாக்டர்ஸுமே, நியூரோ சர்ஜரி டாக்டர்ஸ் 3 பேருமே என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து ஆப்ரேஷனுக்கு பிறகு யூரின் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும், மோஷன் போகிறதுல பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை, அப்படியே கால் 2மே மறுத்து போகிற நிலையை கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபாதர். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு ஃபாதர்கிட்ட பேசினேன். ஃபாதர் சொன்னார், நீங்கள் இங்கேருந்து, அப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார் எங்கள் வீட்டுக்காரு, ஒருத்தர் கூட்டின்னு வந்து விட்டுட்டு பார்க்க சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அந்த நேரம் ஃபாதர் சொன்னது என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி இங்கே இரவு கண்விழிப்பு ஜெபத்தில் அவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவருக்கு சாட்சியை நீங்கள் அடுத்த மாதமே வந்து சொல்லுவீங்கன்னு சொன்னார். ஆப்ரேஷனும் 5 மணி நேரம் போச்சு, நல்லபடியாகவும் முடிஞ்சிச்சு. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க சொன்ன அந்த 3 ப்ராப்ளமே இப்போ இல்லை, அவருக்கு நல்லா இருக்கார், நடக்கிறாரு. பிரைஸ் லார்ட். மரியே வாழ்க. என்னோட சகோதரி மகளுக்கு இன்றைக்கி காலையில் திடீர்னு 2 கையும் ரொம்ப வலின்னு ஒரே அழுதா. உடனே பக்கத்தில் டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஆண்டவர்கிட்ட, நான் இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு கை நல்லா போயிட்டா நான் வந்து இன்றைக்கி சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அவங்க அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, உடனே ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாம் எடுக்கணும், நீங்கள் 11 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போவும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே நான் எப்படியாவது வந்து நான் இன்றைக்கி சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மசில்ஸ் பெயின் தான் அப்படின்னு சொன்னாங்க. கோடான கோடி ஸ்தோத்திரம். மரியே வாழ்க. என் பேர் பேட்ரிக்கு, பாண்டிச்சேரி டைசிஸ்லேருந்து வரேன். நான் இங்கே சென்னையில் வந்துட்டு ஒரு ஏர்லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வந்து ட்ரான்ஸ்ஃபருக்காக அப்ளை பண்ணியிருந்தது. ட்ரான்ஸ்ஃபர் டினை ஆகி போய்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7 மாதம் டினை ஆகிடுச்சு. நான் செப்டம்பர் 7, 2024 இங்கே வந்து நைட் விஜில் அட்டென்ட் பண்ணேன். அன்றைக்கி ஃபாதர் வந்துட்டு நைட் இதில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஏர்லைன் ஜாப் ரிலேட்டடாக வந்துட்டு ஒருத்தர் வந்து ஆசீர்வதிச்சார். நான் அது எனக்கும் நம்பினேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு 2 மாதத்தில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் கையில் கொடுத்து மேற்கொண்டு அடுத்த பொசிஷனுக்கும் எனக்கு வந்து ரைஸ் பண்ணி எனக்கு இது பண்ணிக்கிட்டாரு. அது ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் பேர் பிரிட்ஜெட், செங்கல்பட்டு மறை மாவட்டம் ஆத்தூர் பங்குலேருந்து வரேன். நான் ஒரு கம்பெனியில் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன். இடையில ஒரு தடவை கூட பிஎஃப் காசு நான் எடுக்கலை. நான் ரிசைன் பண்ணிட்டேன் லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் அக்டோபரில் தான் நான் அப்ளை பண்ணேன். ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் ரிஜெக்ஷன் ரீசனே சொல்லலை. திரும்பவும் அப்ளை பண்ணும் போது கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என் காசு எனக்கு கவர்மெண்ட்டில் தரலை. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீ நேராக பிஎஃப் ஆஃபீஸ்க்கே போய் அப்ளை பண்ணணுன்ட்டு. அப்போ எனக்கு தெரியாது அதெல்லாம். அப்புறம் கூகுளில் செக் பண்ணும்போது ரிவ்யூலாம் எதுவுமே நல்லா இல்லை, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பிஎஃப் ஆஃபீஸில், அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நீ தான் எப்போயோ நைட் விஜில் போகிறல, நான் அங்கே போய் சாட்சி சொல்கிறேன், தேங்க்யூ ஜீசஸ். அம்மா ஏது நேரம் யூடியூப் ஃபாதரோட டாக்ஸ் தான் கேட்டுட்ருப்பாங்க. நீ அந்த மாதிரி விஜிலில் சொல்கிறேன், நம்பிக்கையாக போ, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிகிட்டே போகணுமா. அதே மாதிரி போனேன். அங்கே நீங்கள் தான் அப்ளை பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் காமிச்சாங்க. அங்கே அவங்க லெத்தாஜிக்காக தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்களே அப்ளை பண்ணி, அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, 2nd ஃப்ளோரில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஆஃபீஸரே சொல்லி, இப்போ யார் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோமோ அந்த ஆஃபீஸருங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கடவுள் எல்லார் கண்ணிலையும் எனக்கு கிருபை காமிச்சாங்க. நான் வந்து என் பேர் வந்து குயினி மேரி ஆண்டனி. நான் எசன்சன் பாரிஸ்லேருந்து வரேன், மேத்தா நகர்லேருந்து. என் கால் கீழே ரொம்ப 2-3 கார்ன் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் செருப்பு, நான் வேறு ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ், ஒன்றும் ஸ்பெஷல் ஷூஸ் தான் நான் போட்டுன்னு இருந்தேன். ரொம்ப எனக்கு வலிக்கும், எல்லா டைம் கால் வைக்க முடியாது, நடக்க முடியாது, வலிக்கும் எனக்கு. இந்த ஜெரிக்கோ ப்ரேயரில் நான் ஜீசஸ்க்கு சொன்னேன், நான் அப்பா நீ நல்லா பையன், என் கால் நான் வேறு காலில் உங்ககிட்ட நான் ஜெரிக்கோ ப்ரே பண்ணுவேன், நான் நடந்து போவேன். நான் போன வீட்டுக்கு போனேன். அது பிறகு என் காலே நல்லா ஆயிடுச்சு. இதுக்கோசம் ஏசு அப்பாவுக்கு ரொம்ப நன்றி, கோடி நன்றி பண்ணுறேன். நாங்கள் திருவத்தூர்லேருந்து வரோம். இதோட 5 மாதமாக இந்த ஆலயத்துக்கு வரேன். நான் ஒரு சின்ன தொழில் வியாபாரம் ஒன்று பண்ணுறேன். எனக்கு நடக்க முடியல, காலெல்லாம் வலிக்குது, எனக்கு ஒரு சின்ன வண்டி வேணும் ஐயான்னு சொல்லிட்டு தினம் வெடிகால ஜபத்தில் உட்காந்து அழுது நானும் என் பேத்தியும் ஜபம் பண்ணுவோம். அப்போ தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு வண்டி ஒன்று வேணுமா அப்படின்னு கேட்டேன். அம்மா 20,000 ரூபா கட்டணும், கொடுத்தாதாம்மா நான் வண்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க.
உட்காந்து அழுதேன், ஐயா எனக்கு யாரும் இல்லைப்பா, 20,000 எங்கேப்பா போவேன்னு சொல்லி அப்படியே உட்காந்து மன்றாடி ஜெபம் பண்ணேன். அப்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து, நீ ஏங்க அழுவுற, நான் வாங்கி தரேங்கன்ட்டு அவங்க 10,000 போட்டு எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி வண்டி கூட்டாண்ட வண்டி வந்து நிற்கிது. என்னோடய பேர் ஷானு. நான் வந்துட்டு எப்போவுமே ப்ரேயர் பண்ணிக்கிறது என்னோடய பேரை சொல்லி ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லாஸ்ட்டு மேக்கு மேலே வர முடியலை என்னால். என் கணவருக்கு வந்துட்டு ரொம்ப முடியாமல் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. டாக்டர்ஸ் சொன்னாங்க இந்த தடவை வந்துட்டு சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எப்போவுமே தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு சீக்கிரமாக ஒரு விடுதலை கிடச்சி நான் சென்னைக்கு வந்துட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இப்போ நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நிலையில் லாஸ்ட் மந்த் என்னோடய பேர் ஷானுவை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ளஸ் பண்ண ப்ரேயரை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கண்ணீர் வந்துச்சு. இன்னொன்று என்னோடய பேர் தானே சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை நம்ப முடியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா என் கணவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணாங்க, எனக்கு இந்த பேர் என்ன தானாங்கிறத நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு இது எனக்கு அடையாளத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருந்தேன். இந்த நிலையில் 8ஆம் தேதி எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, எங்கள் கணவரோட அம்மாவை வந்துட்டு காணோம், 3 நாளாக காணலை, தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ வந்துட்டு சும்மா யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருப்பாங்க, தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேரம் ஆக 12 மணி ஆகிறப்ப என் கணவர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் தாங்க முடியலை. நான் சொன்னேன், நான் ஒரு விண்ணப்பம் எழுதி நான் இது பண்ணுறேன், அப்போ வந்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணி எனக்கு ஒரு விடுதலை தருவாங்க இந்த இது கஷ்டத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். காலையில் பார்த்தேன், எந்த ரிப்ளை இல்லைங்கிறது ரொம்ப மனசொடைஞ்சு போய் நான் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன் யூடியூப்பில். அப்போ வந்துட்டு அதில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக மெயிலில் வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே அதே ரிக்வெஸ்ட்டு நான் மெயிலில் திரும்ப வந்துட்டு போஸ்ட் பண்ணி அவங்க திரும்ப எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கல, நான் ப்ரேயரையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் என்னோடய பேரை சொல்லி ப்ளஸ் பண்ண அதே வீடியோ அன்றைக்கி எனக்கு கண்ணில் பட்டு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நான் உடனே நம்பினேன், என்னோடய பேரை சொல்லி ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. நான் ஒரு இந்து குடும்பத்துலேருந்து வந்தவன், இன்னும் ஞானஸ்நானம் கூட எடுக்கலை, ஆனாலும் நான் உங்களை நம்புகிறேன். எப்போவுமே நான் வந்துட்டு மாதாவை நம்பிக்கிட்டே இருக்கிறவ, எப்பவும் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறவ, மங்கள வார்த்தை ஜபம் எப்போவுமே என் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த கஷ்டத்துலையும் நான் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் நீங்கள் கைவிட மாட்டீங்கிற நம்பிக்கையோட நான் என் கணவர்கிட்டையும் சொன்னேன். கணவருக்கு நான் அந்த வீடியோவை கட் பண்ணி அனுப்பி கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உன் பேரை சொல்லலை, என்னோட பேரை சொன்னாங்க. ஏன்னா என் கணவரோட பேரும் என்னோட பேரும் ஒன்றா இருந்துச்சு. ஷானுங்கிறது தான் என் கணவரோட பேரும் என்னோட பேரும். அவங்க அப்படி சொன்னாங்க. நான் சொல்லிவிட்டு அந்த வீடியோவை 12 மணிக்கு பிறகு தான் நான் பார்த்து அந்த இது அதுக்கு பிறகு நான் வந்துட்டு அந்த மெயிலில் இருந்த ப்ரேயரை ஒரு 5 தடவை நான் சொன்னேன். 5ஆவது தடவை சொல்கிறப்ப என்னோடய அண்ணி ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு, நாங்கள் கூட்டிகிட்டு வர போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய ஒரு வந்துட்டு எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. அதே நேரம் வந்துட்டு நான் நம்பிக்கையோடு எனக்கு வந்துட்டு விடுதலை கொடுத்து அந்த கஷ்ட நேரத்தில் என் கணவருக்கு நான் வந்துட்டு இந்த நம்பிக்கையோடு சொன்ன வார்த்தையை வந்துட்டு கடவுள் நிரூபித்து காட்டினதுக்காக நற்கருணை நாதருக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னொரு இது என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஐடி கம்பெனியில் ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்க்குறேன். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாங்கல வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் வந்தாங்க. அவங்களோட பல்ஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா 23, 24ன்னு இறங்கிடுச்சு. 60க்கு மேலே இருந்தால் தான் நல்லா இருப்பாங்க. சடனாக 23 அந்த மாதிரி இறங்கவும் ஆக்சிஜன் சப்ளையோடு நான் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். நான் 10 மங்கள வார்த்தை ஜபம் அவங்களுக்கு அங்கே சொல்கிறேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு டாக்டர்ஸ் சொல்லி இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாட எனக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் கால் பண்ணி சொன்னாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கொஞ்சம் பயந்துருக்காங்க, அதனால தான் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நேரத்துலையும் என்னை கைவிடாத மாதாவுக்கும் நற்கருணை நாதருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்க. நன்றி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் பேர் டாரத்தி, திருவெற்றூர் சென்ட் பால்ஸ் சர்ச்சிலேருந்து நான் வரேன். என்னோடய மாமனார் இறந்து 17 வருஷம் ஆச்சு. என்னோடய வீட்டுக்காரோட பிறந்தவங்க 5 அண்ணன் தம்பிங்க. அதுங்கள 2 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க இறந்து கூட எங்கள் மாமனாரோட இறந்த சர்டிஃபிகேட்டு எதுவுமே எடுக்கவே இல்லை. நானும் வருஷம் ஊருக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவேன், முயற்சி பண்ணுங்கன்னு. என்னால் அங்கே இருக்க முடியல. இந்த வருஷம் நான் நினச்சேன், 17 வருஷம் ஆயிடுச்சு, அந்த கொஞ்சம் இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், எழுதணும் நம்ம பேரில் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளை உங்கள் மேலே பாரத்தை போட்டு நான் போகிறேன்ப்பா, எப்படியாவது நீங்கள் முடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். 10 நாள் இருந்தேன். 3ஆவது நாள்லேயே இறந்த சர்டிஃபிகேட் முயற்சி பண்ணி கடவுள் எனக்கு ஆசீர்வாதத்தால் கிடச்சிருச்சு. அடுத்து 15 நாள்லேயே வாரிசு சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கிட்டோம். 17 வருஷமாக முயற்சியே எடுக்காமல் இருந்தது எனக்கு 10 நாளில் கடவுள் எல்லாமே முடிச்சு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு மதிய வாழ்க. என் பேர் ஆலிஸ்டெல்லா.
நான் குளித்துறை மறை மாவட்டம் வெள்ளிக்கோடு தூய வேகுல அன்னை ஆலயத்திலிருந்து வரேன். என் பையனுக்கு யூரினில் பிளட் வந்துன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அப்போ அவங்க டெஸ்ட்டு இந்த இது கிட்னியில் கல் இருக்கும்னு டெஸ்ட்டு பண்ணோம். அப்போ அவங்க இது பிரச்சனை இல்லை, ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது என்னன்னு பார்த்து வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு டெஸ்ட்டு 10 நாள் கழித்து தான் ரிசல்ட் வரும்னு சொல்லி அனுப்பியிருந்தாவ. அப்போ நான் அந்த டெஸ்ட்டுக்கு இந்த பிள்ளை குடிக்க நேரம் போன வருஷம் இறையிறக்க ஆண்டவர் அந்த நோட்டீஸ் இருந்து அதில் பார்த்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். பிள்ளை இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் எல்லா ஊரில் சாட்சி சொல்லுவேன், ஒரு பிரச்சனை இல்லாத காப்பாற்றி தரணும்னு. அப்புறம் ரிசல்ட்டில் நார்மல்னு வந்து இந்த உதவி செய்த எஸ்எப்பாய் கோடான கோடி நன்றி. என்னோடய பேர் ஹெலன் ஃப்ரான்சினா. எனக்கு 2 பிள்ளைங்க. என் பையனுக்கு வந்து 1 இயராக ஆகியும் குழந்தை இல்லை. வரவங்க எல்லாருமே கேட்பாங்க ஏதாவது விசேஷம் இருக்கான்னு. நான் இங்கே நைட் விஜிலுக்கு வரும்போது 2 மாதமாக ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்போ ஃபாதர் வந்து சொல்லியிருந்தாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரவங்களுக்காக ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் எனக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்காக நான் அது ப்ரேயர் பண்ணேன் அந்த நைட் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இந்த ஜான்வரி 1 ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதுக்காக எனக்கு கால் பண்ணாங்க பிள்ளைங்க. அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூரின் ப்ரெக்னென்சி கிட் அதை எடுத்து காட்டினாங்க. அது பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வந்து ரொம்ப நன்றி சொன்னேன் கடவுளுக்கு. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. என் பேர் எலிசபெத். பாலவாக்கம் கடற்கரை அந்தோனியார் திருத்தலத்திலேருந்து வரேன். என் பையன் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஒரு சீனியர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கான டைம் இருந்தது. கடந்த ஏப்ரல் மேல அந்த டைமில் அவனுக்கு கிடைக்க வேண்டியிருந்தது. அந்த டைமில் எங்கள் ஹஸ்பண்ட் தவறிட்டதுனால அவன் 2 மாதம் என் கூட துணையாக இருந்து எனக்கு ஆறுதலாக இருந்தான். அதனால் அவனுக்கு அந்த போஸ்ட்டு கிடைக்காம போயிடுச்சு. அந்த விஷயம் எனக்கு தெரியாது. லாஸ்ட் மந்த்து தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. அப்போ நான் இங்கே லாஸ்ட்டு நைட் விசிலுக்கு வந்தபோது ஃபாதர் சொன்னார், ஜெரிக்கோவில் ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ என் மகனுக்காக அந்த போஸ்ட்டுக்காக நான் ஜெபிச்சுட்டு போனேன். அடுத்த வாட்டி நான் வந்து சாட்சி சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு எதை வாய்க்க பண்ணுங்கள், எனக்காக என் பையன் அந்த பதவி இழந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனேன். இன்னைக்கு காலையில் தான் அவனுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கான போஸ்ட் கிடச்சிது. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க. என் பேர் மரிய சாண்ட்ரா. நான் காசிமேடு குழந்தை திரசமா பங்குலேருந்து வரேன். எனக்கு 3 மாதமாக ஸ்கின் அலர்ஜி இருந்தது. எனக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். ஸ்கூல்லலாம் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னு. அப்புறம் நாங்கள் ஜெரிக்கோ ப்ரேயருக்கு ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் ரிட்ரீட் ஹால் ஜெபத்தெல்லாம் ஜெயிச்சோம். எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. எல்லாரும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. என் பேர் பினுஷா. நான் காசிமேடு சென்ட் தெரேசா பங்குலேருந்து வரேன். எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, அந்த குழந்தைக்கு அப்புறம் ஸ்கின் அலர்ஜி வர ஆரம்பிச்சது. கையில் கொஞ்சோண்டு இருந்தது, அது பரவ அப்புறம் நெத்தி முகம் ஃபுல்லாக கையை காலெல்லாம் ஆகிடுச்சு. அதனால நான் ஒரு 1.5 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நீங்கள் நல்லா மாத்திரை கரெக்டாக எடுங்க, 1 மந்தில் நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா சரியாயிடும், என்றைக்காவது ஒரு நாள் விட்டு போச்சுன்னா அது போட்ட பலன் ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. 1.5 வருஷம் தாண்டி எனக்கு அப்படியே நம்பிக்கைலாம் விட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லோரும் முகத்தில் என்ன, கை காலில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு நாள் வந்து நான் இங்கே எலாவூர் தியானத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. இப்போ நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நற்கருணை ஆண்டவர்கிட்ட நல்லா ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு எலாவூர் தியானத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க. எப்படியும் கடவுளை நீங்கள் சரி பண்ணிடுவீங்க, நான் இது ஒரு நம்பிக்கையாக உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி எனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு தியானம் முடித்து அடுத்த நாளே எனக்கு அந்த அலர்ஜினா இச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும், அரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாரை பார்த்தாலும் நான் நிற்கவே மாட்டேன். அப்படியே அங்கே அரிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நான் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பேன், நிற்க மாட்டேன், கதவுக்கு பின்னாடி போய் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த ஜெரிக்கோ ஜெபத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்த அடுத்த நாளே, அந்த நற்கருணைக்கு வெள்ளிக்கிழமை வந்த அடுத்த நாளே எனக்கு அரிப்பு வந்து நின்றுடுச்சு. சுத்தமாக அரிப்பு நின்றுடுச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஆண்டவரே இன்னும் நான் வரேன், தியானத்துக்கு வரேன், எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்.
அடுத்த அந்த தியானத்துக்கு வந்த அடுத்த நாளே எனக்கு ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு. இப்போ எனக்கு அலர்ஜி எதுவுமே இல்லை. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பேர் மேகி. நான் பட்டாபுரம் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சிலேருந்து வரேன். நான் லாக்டவுனுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் என் கணவர் வந்து மந்த்லி இங்கே வராரு. எங்கள் அக்கா பையனுக்கு வந்து 45 வயசு ஆயிடுச்சு. ஆனால் யூஎஸில் இருக்கான், அவனுக்கு கல்யாணமே ஆகலை. அப்பப்போ எங்கள் அக்கா என்னை ப்ரேயர் பண்ணுன்னுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் மாதம் இங்கே கூப்பிட்றப்போ என்னால் வர முடியல. ஆனால் போன மாதம் நான் வந்தேன் இங்கே 4ஆம் தேதி. அப்போ எரிக்கோ ஜபப்போ ஃபாதர் சொன்னார், ஒரே ஒரு விண்ணப்பம் வைங்கன்னாரு. நான் அந்த ஒரு விண்ணப்பம்னா எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆகணும். இந்த வருஷத்துலேயே அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த முறை நான் அவன் யூஎஸ் போகணுன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் நான் சண்டே வேண்டிக்கின மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் அவனுக்கு அதே லூர்து மதா சர்ச்சில் பொண்ணு கிடச்சிது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து அவனுக்கு நிச்சயம் ஆகிடுச்சு. ஜூன் 8ஆம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 1 மந்த்து தான் ஆனால் நான் இங்கே வந்தேன். ஆண்டவர் இந்த சின்ன ஜபத்தை உடனே கேட்டு எனக்கு செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு சாட்சியமும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காரியம் உண்டு. ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. ஆண்டவர் இன்றும் உயிர் வாழ்கிறார். நம்முடைய ஜபம் கடவுள் கேட்காத முறையில் அல்ல, நம்முடைய கண்ணீர் ஆண்டவர் பார்க்காத முறையில் அல்ல. He sees it, He listens it. தக்க சமயத்தில் பதில் தருவார். Praise the Lord. அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. சாட்சியங்களுடைய நேரமும் ஆசீர்வாதத்தின் நேரம்தான். சாட்சியங்களை கேட்கும் பொழுது ஹீலிங் கிடைக்கும். சாட்சியங்களை கேட்கும்போது ஹீலிங் கிடைக்கும். டென்னிஸ் ஷாரன் 5 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ரெகுலராக நைட் விஜில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஷாரன் இப்பொழுது குழந்தையை தாங்கியுள்ளார், கன்சீவாக இருக்கிறாங்க. இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றி. 5 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் அந்த கருவை. 2வது, என் பெயர் ஜான் போஸ். ஆவடி திரு இருதய ஆண்டவர் சர்ச்சிலிருந்து வரேன். கடந்த 2.5 வருடங்களாக எலாவூர் கண் விழிப்பு ஜபத்திற்கு இவர் வரார். இவருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் இருந்து 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கின பொழுது அதற்கான வட்டி கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசி ஒரு 6 மாதம் இவங்களுக்கு கட்ட முடியல. பேங்க்கில் இருந்து ஜப்தி நோட்டீஸ் வந்துடுச்சு. ஒட்டிடுவேன் அப்படின்ட்டாங்க, மிரட்டினாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாங்க. அப்படி இருந்த பொழுது டிசம்பர் மாதம் தாகத்தோட பாரத்தோடு வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் இங்கே சாட்சியம் சொல்கிறாங்க, என்னையும் இங்கே ஒரு சாட்சியாக நிறுத்த மாட்டிங்களான்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறார். அந்த மறுநாளே இல்லை அந்த மறு வாரமோ அவருக்கு பெரிய ஒரு அதிசயம். நண்பரும் உறவினருமானவர் அவர்கிட்ட வந்து, உன்னுடைய எல்லா லோனும் நான் உனக்காக கட்டிடுறேன்னு சொல்லி லோனோட எல்லா பணத்தையும் கட்டி இன்றைக்கி அவருடைய வீடு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாரு. ஜான் போஸ் ஆவடி பங்கிலிருந்து. இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றி. மரியம் சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வயிற்று பகுதியில் ஒரு புண்ணு இருந்தது. அந்த புண்ணு இருந்த பொழுது ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணும் பொழுது அது அவ்வளோ பெரிய காயமாக இருந்தது. ஒரு மாதிரி கருப்பு நிறமாயிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுடைய பையனும் பொண்ணும் கை வச்சு ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கை வச்சு ஜெபிச்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு வழக்கம் போல் டிவைன் மர்சி ஜெபிச்ச பிறகு அதில் அந்த கடைசி அந்த வார்த்தைகளை கையை அவங்களோட வயிற்றில் புண்ணு மேலே வச்சு ஜெபிச்சிருக்கிறாங்க. இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து ஒழுகும் தண்ணீரே இரத்தமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன்னு தூங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுது அந்த வயிற்று அந்த புண் பகுதியில் அவங்களுக்கு அங்கே உண்மையாகவே இரத்தமும் சீழும் வெளியே வந்திருக்கு. அதற்கு பிறகு அது ஹீலிங் ப்ராசஸாக இப்போ முழுவதுமாக ஹீலிங் ஆகிருக்கு அவங்களுக்கு. இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றி. அந்த மரியமே அவங்களுடைய மகன் ஜோஷுவாவுக்காக ஜெபிச்சிருந்துருக்கிறாங்க. வீசா தடை இருந்திருக்கு அந்த மகனுக்கு. அந்த வீசா தடை இருந்ததுனால வெளியூர் போக முடியல வேலைக்கு. அப்படி இருக்கும்பொழுது வானவம்பேட்டை யூதா ததேயு ஆலயத்தில் 3 நாள் தியானம் நடந்த பொழுது இந்த குடும்பம் தியானத்துக்கு வந்திருந்தாங்க. 2வது நாள்
விசா தடையை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னு சொன்ன பொழுது இந்த விசா தடை என்னுடைய மகனுக்கு தான் நீங்கி இருக்குன்னு சொல்லி நம்பினாங்க. 3வது நாள் அவனுடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஜோஷுவா என்ற மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு. அந்த மறுவாரமே அவனுடைய விசா அனைத்து தடை நீங்கி கிளியரன்ஸ் வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், விசா கிளியரன்ஸ். அப்புறம் இவங்களுக்கு நடந்தது மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வேண்டியதுனால அவனுக்கு அந்த மெடிக்கல் டெஸ்ட் விழுந்த நாள் என்றைக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வர சொன்னாங்க. எப்பவுமே நம்பிக்கையோடு இருக்கிறவங்க, நாள் கிழமையெல்லாம் பார்க்காதவங்க, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னபோது முதல் டைம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை நீ போக வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க. டியூஸ்டே போகாதே அப்படின்னு சொல்லி மண்டே எல்லாம் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. டியூஸ்டே போக வேண்டாம், டியூஸ்டே போக வேண்டான்னு. ஆனால் மண்டே நைட் ஆன பொழுது நான் செஞ்ச பாவம் எனக்கு புரிஞ்சுது. நீ டியூஸ்டேவே போடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை அந்த பையன் போயிருக்கிறான். எல்லா டெஸ்ட்டும் செஞ்சுருக்கிறாங்க. மெடிக்கல் டெஸ்ட்லையும் இப்போ கிளியர் ஆகி விசா தடை நீங்கி 15 நாளில் வெளிநாட்டில் வேலைக்காக போக போகிறான். அந்த டியூஸ்டே மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம் சொன்னதுக்கு மனம் வருந்தி மன்னிப்பும் கேட்டாங்க, கன்ஃபெஷன் பண்ணியிருக்கிறாங்க. இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பெயர் ஞான சௌந்தரி, புனித ஆரோக்கிய அன்னை பங்கு, சாஸ்திரி நகர். என் மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். அந்த கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தால் மேலும் வேலை பார்க்கும் நிலையிலிருந்து அதற்காக விண்ணப்பித்த போது கொடுப்பார்களா என்று தெரியாத நிலையிலே இருந்தது. என் மகனுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க வேண்டும் என்று இரவு கண்விழிப்பு ஜெபத்திலே நானும் என் குடும்பமும் தொடர்ந்து மன்றாடினோம். இப்போது 2 ஆண்டுகள் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆலிஸ் பெங்களூர்லேருந்து ஏப்ரல் மாதம் உள்ளிருப்பு தியானத்தில் வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனம் செஞ்சாங்க. என் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றியது. துணையாளரோடு நிறைய நல்ல உறவுகளை பெற்றேன். ஜூலை மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தில் 2024 உள்ளிருப்பு தியானத்துக்கு பிறகு ஜூலை மாதம் அக்காவனுடைய மகனுக்கு வேலைக்காக வேண்டிக் கொண்டாங்க. ஆகஸ்ட் மாதமே 1 தேதியில் வேலைக்கு சேர்ந்தார் அவர். 2வது அவங்களுடைய சாட்சியமே, தொண்டை வலி காரணமாக ஸ்கேன் எடுக்க போனாங்க. அங்கே அக்யூட் த்ரோட் கேன்சர் இருக்கலாம், பயாப்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஹோலி வாட்டர், இங்கேருந்து எல்லா நைட்ரஜலுக்கும் வருவாங்க பெங்களூர்லேருந்து. அந்த ஹோலி வாட்டரும் ஹோலி ஆயிலும் இங்கிருந்து கொண்டு போகிற ஹோலி வாட்டரை குடிப்பாங்க. ஹோலி ஆயிலை தடவி ஜெபிச்சாங்க. அந்த ரிசல்ட் வந்த பொழுது அது சாதாரண சிஸ்ட் தான், அது கேன்சர் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறாங்க. 3வது அவங்களுக்கே கிடச்ச ஒரு ஆசீர்வாதம், மைட்ரல் வால் ப்ரொலாப்ஸ் இருக்கிற பேஷண்ட். போன வருஷம் டாக்டர் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, உங்களுடைய இதயம் 80% தான் ஒர்க்கே பண்ணுது அப்படின்ட்டாங்க. 80% ஒர்க் பண்ணலை, 20% தான் ஒர்க் பண்ணுது உங்களுடைய இதயம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க அதை பொருட்படுத்தலை. ஆண்டவர் என்னை பார்த்துப்பாருன்னு சொல்லி எல்லா முதல் சனிக்கிழமையில் இங்கே வர ஆரம்பித்தாங்க. இப்போது டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் அந்த டாக்டருக்கே அதிசயம், ஒரு மருந்தும் மாத்திரையும் சாப்பிடலை, ஹோலி வாட்டரும் ஹோலி ஆயிலும் குடிச்சிக்கிட்டு இருந்தவங்களோட இதயம் இப்போது அந்த 20% தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இதயம் இப்போ அவங்களுக்கு அது 80% ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. டாக்டருக்கே அதிசயம், இது வாய்ப்பே இல்லை, நீ என்ன மருந்து சாப்பிட்றேன்னு டாக்டர் கேட்குறாரு. அக்காவின் மகளின் திருமணத்திற்காக வேண்டிக் கொண்டேன். 1 மாதத்திலே கடவுள் வரன் அமைத்து கொடுத்தார். மார்ச் 3 நிச்சயம் நடக்க போகுது. கடவுளுக்கு நன்றி. கடந்த ஏப்ரல் மாதம் உள்ளிருப்பு தியானத்துக்கு பிறகு இப்படி தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில அன்பாதங்களை நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஃபாதர் கவுன்சிலிங் வேணும்னு. இன்றைக்கி பார்த்தீங்களா, தொண்டை இப்படி தான் இருக்குது. அப்போ தொண்டை பப்ளிக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ப்ரைவேட்டாக யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். அந்த தொண்டை வாய்ஸே நின்று போயிடும். பேசி 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 என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரத்தில் பேச முடியாமல் போயிடும், வால்யூமே இருக்காது, வால்யூம் நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போயிடும். அதனால் இப்போது பர்சனல் கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை. யாராவது கவுன்சிலிங் கேட்கும்போது சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து 4 நாள் ரெட்ரீட்டுக்கு வாங்க. இதை விட பெரிய கவுன்சிலிங் உங்களுக்கு இல்லை. 4 நாள் வந்து ரெட்ரீட் போனவன் நிறைய பேர் பல ஆசீர்வாதங்களோடு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஷார்ட்கட்டில் யாருமே வராதிங்க, 4 நாள் வாங்க. வாழ்க்கையில் ஒரு 4 நாள், வாழ்க்கையில் ஒரு 4 நாள் soak yourself in the word of God. ஊரை வச்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு 4 நாள் தயவு செய்து. நைட்ரஜன் அப்படின்றது ஒரு எனர்ஜி கிடைக்கிற இடம், ரீசார்ஜ் பண்ணுற இடம். ஆனால் உங்களை மாத்திர இடம் அப்படின்றது உண்மையாகவே உள்ளிருப்பு தியானம் தான். அது நான் சொல்கிற இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, இந்த சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சில டைம் நமக்கு ஒரு உட்டோப்பியனாக தோணும். இப்படியெல்லாம் மனுஷனால் வாழ முடியுமா? வாழ முடியும். அப்படி வாழ்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படி வாழ முடியும். கடவுள் மாற்றுவார்.
அதனால் தயவு செய்து எப்போது ஒரு 4 நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு நமக்கு நிறைய லீவ் பார்த்தெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். தயவு செய்து முடிந்தவங்க ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், 9444666953 புக் பண்ணுங்கள், தியானத்துக்கு வர பாருங்கள். என் பெயர் எலிசபெத். நான் சென்னையிலிருந்து வருகிறேன். வேலைக்காக நிறைய இடத்துல முயற்சி பண்ணேன். தரமணியில் ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் செலக்டும் ஆனேன். ஆனால் மேலிடத்திலிருந்து இனி பதில் வரலை, 6 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் நைட்ரஜனில் இவங்க பங்கெடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது எந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு வெயிட் பண்ண சொன்னாங்களோ எல்லாம் ஒரு நைட்ரஜனில் பங்கெடுத்து ஜெபிச்சு இன்றைக்கி அதே ஆஃபீஸில் அவங்களுக்கு வேலையும் கிடச்சிருக்கு. மை டாட்டர் ஜெசிகா வாஸ் வெரி சிக் அண்ட் பெட் ரிடன் ஃபார் 2 years டியூ டு சிவியர் ஸ்கின் ப்ராப்ளம். I came to Elavur. After few months, she recovered and is going to school now. All praise to God. மகளுக்கு இருந்த ஸ்கின் அலர்ஜியிலிருந்து ஆண்டவர் இந்த எலாவூர் நைட்ரஜல் வழியாக விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சங்கீதா சென்னையிலிருந்து நான் முதலில் ஆகஸ்ட் மாதம் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க, நைட்ரஜலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆகஸ்ட்டில் தான் வந்திருக்கிறாங்க. செப்டம்பரில் இவங்களுடைய கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, 3 mm ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க பயப்படலை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த கல் தானாகவே வெளியே வந்துடுச்சு. கே முருகேசன், வயது 41, காமராஜர் நகர் மாடம்பாக்கத்திலிருந்து. இவருக்கு கிட்னி பிரச்சனை இருந்திருக்கு, 2 கிட்னியும் பிரச்சனை வந்திருக்கு. அதிலிருந்து தான் இவர் கடிதம் எழுதுகிறாரு. நவம்பரில் இங்கே வந்தார். இஸ் அ ஹிந்து காய். அம்மாவும் பையன் இங்கே வந்தாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, இந்த மண்ணில் கால் வச்சு நீங்கள் போயிருக்கிறீங்க, கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கும். அப்புறம் அம்மாவனுடைய கிட்னி தான் இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக அம்மா தான் டோனராக ஒரு கிட்னி அம்மா கொடுத்தாங்க. சாதாரணமாக அப்படி கிட்னி கொடுக்கும் பொழுது அந்த கிட்னி ஃபங்க்ஷனிங் ஆரம்பிக்கணும்னா மினிமம் ஒரு 25 நிமிஷமாவது ஆகும். டாக்டரோடைய அதிசயம் என்னென்னா அம்மாவனுடைய கிட்னி இந்த பையனுக்கு வச்ச 5வது நிமிஷத்துலேயே அந்த கிட்னி ஃபங்க்ஷனிங் ஆரம்பிச்சிடுச்சு. முருகேசன் நன்றியோட இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். என் பேரன் அஸ்வின் லூயிஸுக்கு சிறுநீரகத்தில் கல் அடைப்பு இருந்தது. டாக்டரிடம் சென்றும் சில மாத்திரைகள் கொடுத்தார்கள், அதிலும் சரியாகவில்லை. ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். எலாவூரில் இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபமாலை ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நோயாளிகளுக்காக ஜெபித்த பொழுது என் பேரனையும் வைத்தேன். ஆப்ரேஷன் இல்லாமல் அமைந்தால் நன்றி சொல்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார்கள். அருள்சாமி மரியாள், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து இங்கு அதனுடைய சாட்சியமாக சொல்கிறாங்க. அவனுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த கல் சிறுநீரக கிட்னி ஸ்டோன்லேருந்து விடுதலை தந்திருக்கிறாரு. என்னுடைய 2வது பேரன் ஜெசன் ஜெரால்டுக்கு சைக்கிளில் செல்லும் பொழுது திடீரென்று மயக்கம் வந்து வீழும் பொழுது ஒரு கண்ணாடி பெட்டியில் இடித்து அவன் கையில் கீறி அதிக இரத்தம் வந்து எடுத்து 8 தையல் போட்டார்கள். எதற்கு மயக்கம் வந்ததுன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனில் நார்மலாக இருக்கணும்னு ரிசல்ட்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. சாட்சியம் சொல்கிறேன்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த எம்ஆர்ஐ ரிசல்ட் அவர்களுக்கு சாதகமாக நார்மலாகவே இருந்தது. என்னுடைய பெயர் லில்லி மேரி. நாங்கள் திரு இருதய ஆண்டவர் ஆலய பங்கு இலங்கை அன்பர்கள் முகாமில் இருந்து பல வருடங்களாக நைட் ப்ரேயருக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஆனால் எதுக்குமே நான் சாட்சியம் சொன்னதில்லை. ஆனால் டிசம்பர் மாதம் பெரிய ஒரு அற்புதம் இவங்களுக்கு நடந்தது. அதுக்காக சாட்சியம் சொல்கிறாங்க. டிசம்பர் 12ஆம் தேதி பைக்கில் இருந்து இவங்களுடைய ஹஸ்பண்டு கீழே விழுந்து தலையில் உடம்பில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். தலையில் 24 தையல், கண்ணிற்கு அருகில் தையல் போடப்பட்டிருந்தும் கணவர் சொன்னார் எனக்கு எந்த வலியும் இல்லை என்று, தனக்கு எதுவும் ஆகலை என்றும் நார்மலாக பேசினார். கடவுளுக்கு நன்றி. நான் டிசம்பர் மாத கண்விழிப்பு ஜபத்திற்கு வந்தபோது ஃபாதர் என் பெயரை சொல்லி லில்லி உன்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், ஆசீர்வாதம் முன்னாலே கொடுத்துட்டாங்க. டிசம்பர் நைட்டுஜில் லில்லியோடைய பேர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவருடைய கணவரை அந்த லில்லி வழியாக ஜபத்தின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் பெற்றுக்கொண்டது ஆண்டவர்கிட்ட இருந்து சொல்லி சாட்சி நன்றி சொல்லுங்கன்னு. பெறவில்லை ஆனால் பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பைபிள் அதற்கு ஒரு ஆதாரம் இருக்குதா? பைபிள் அதற்கு ஒரு அடையாளம் இருக்குதா? இஸ் தேர் an evidence to say thanks before receiving? அப்படி ஒன்று இருக்காம். வாங்கிறதுக்கு முன்னாலே நன்றி சொல்கிற முட்டாள்தனமான ஜபம் பைபிளில் இருக்காம். எங்கே இருக்கு? லாசருடைய கல்லறையில் இயேசு போய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்குது. அங்கே இயேசு ஜெபிக்கிற ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி அப்படின்வார். நன்றி சொன்ன பிறகு தான் லாசருடைய கல்லறை கிட்ட போய் சொல்லுவார், கல்லை உருட்டி மாட்டுன்னு சொன்ன பிறகு சொல்லுவார், லாசரே வெளியே வான்வார். நடக்கிறதுக்கு முன்னாலேயே
நன்றி சொன்னார். நடக்கிறதுக்கு முன்னாலேயே நன்றி சொன்னார். நடக்கிறதுக்கு முன்னாலே சொல்லுங்கள், தேங்க்யூ ஜீசஸ். என் பெயர் எபின் ஆண்ட்ரூஸ். எனது கையில் சிறுவிரலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிவிட்டது. மருத்துவரிடம் சென்று காண்பித்த போது டாக்டர் வளர்கின்ற நரம்பு பாதிப்படைந்துள்ளது, அதனால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று கூறினார். கடந்த டிசம்பர் நைட்டு கண்விழிப்பு ஜெபத்திற்கு வந்திருந்தோம். இரக்கத்தின் ஆண்டவர் ப்ரேயர் பண்ணோம். ஃபாதர்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போனோம். அடுத்த நாள் மருத்துவரிடம் செல்லவில்லை, கட்டு போடுகிறவரிடம் சென்று காண்பித்த பொழுது கட்டு போட்டாலே சரியாயிடும்னு அவர் சொன்னார். கட்டு போடும்பொழுது சிறு வலி கூட எனக்கு இல்லவே இல்லை. அதுவரை அப்படி எனக்கு வலிச்சிருந்தது. ஆனால் அந்த வலியும் தெரியாமல் சரியாயிடுச்சு. இன்றைக்கி அவருடைய அந்த விரலும் சரியாக இருக்குது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சந்தோஷ் ஆல்பின், லிட்டில் மவுண்ட் சர்ச், சென்னையிலிருந்து. ஐ வுட் லைக் டு ஷேர் 2 டெஸ்டிமனிஸ். இவர் சண்டே மாஸ் மட்டும்தான் போகிறவர். அதுவும் அம்மாவனுடைய கட்டாயத்தினால. வாலிப பையன், மேபி ஒரு 20, 23, 25 வயசு தான் இருக்கும். சண்டே மாதத்தை தவிர்த்து வேறு எதற்குமே கோயிலோ இல்லை பக்த காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டார். ஒன் டே இவங்களுடைய பங்கில் நம்ம எல்லாரும் டீம் தியானத்துக்கு போயிருந்தது 3 நாள் லிட்டில் மவுண்டில். அப்படி போன பொழுது இனிஷியலி ஐ வாஸ் நாட் என்கேஜ். அந்த தியானத்தில் பங்கெடுக்கிறதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, நீ 3 நாள் தியானத்துக்கு வந்தால் நான் உனக்கு காசு தரேன்னு. அதனால் பையன் தியானத்துக்கு வந்த பொழுது அந்த தியானத்தில் பங்கெடுத்த பொழுது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் பங்கெடுக்கலை. ஆனால் அன்னைக்கு அந்த தியானத்தினுடைய டைமில் ஏதோ ஒரு ஆராதனைக்கு முன்னால் நினைக்கிறேன், அந்த டைமில் நான் அந்த 15 ரகசிய காயங்கள், இயேசுனுடைய ரகசிய காயங்கள் சொன்ன பிறகு தான் அந்த ஆராதனை நடத்தியிருக்கிறேன். அந்த தம்பி சொல்கிறாரு, ஃபாதர் ஐ ஃபீல் சம்திங் இன் மை பாடி அண்ட் ஐ க்ரைட் இன் த மாஸ். அப்போ திருப்பள்ளியில் பிரசங்கத்தில் ஐ க்ரைட் இன் த மாஸ் அண்ட் தட் ஃபுல் நைட் ஐ க்ரைட். இரவு முழுவதும் அழுதேன், திருப்பள்ளியில் அழுதேன். இயேசுனுடைய அந்த 15 ரகசிய காயங்கள். அந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு, ஆன்மீக வாழ்க்கை மாறிச்சு. ரெகுலராக இப்போ 3வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே தியானத்துக்கு வராரு. அம்மா காசெல்லாம் கொடுக்காம இப்போது எப்பெல்லாம் திருப்பலிக்கு போக முடியுமோ அப்போல்லாம் திருப்பலி போகிறாரு. ஐ தேங்க் ஜீசஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் மை சோல் அண்ட் ரினிவிங் மை ஃபெய்த் த்ரூ யூ ஃபாதர். 2, அவர் கெமிக்கல் என்ஜினியர், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து கெமிக்கல் இன்ஜினியராக இருக்கிறாரு. டியூரிங் மை காலேஜ் ஐ கெப்ட் ஒரு அரியர் ஒரு சப்ஜெக்டில் இருந்தது அவருக்கு. அந்த அரியர் எக்ஸாம் எழுத போன பொழுது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டு கண்டிப்பாக பாஸ் ஆவேன்னு நினச்சார். ஆனால் அந்த எக்ஸாமில் அவர் ஃபெயில் ஆகிட்டார். அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டார். திரும்ப அந்த பேப்பரை எழுத போயிருக்கிறாரு. எழுத போன பொழுது ரொம்ப டஃப்பாக இருந்தது கொஸ்டின் பேப்பர். அதை எழுதிட்டு வந்த பொழுது நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சார். ஆனால் இப்போ தான் திருப்பலிக்கு போக ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? அப்போ திருப்பலிக்கு போக ஆரம்பிச்சனால திருப்பலியில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த ரிசல்ட் வந்த பொழுது சீராக்கின் ஞானம் வாசித்து பைபிள் வாசித்து எல்லாம் ரெடியாக இருந்திருக்கிறாரு. ரிசல்ட் வந்த பொழுது ஆண்டவர் இவருக்காக அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஐ பாஸ் தட் சப்ஜெக்ட் அண்ட் வாஸ் ஏபிள் டு ரிசீவ் மை பிடெக் டிகிரி. ஏன்னா இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு ஒரு வேலை கிடச்சிடுச்சு. அந்த வேலையில் இவர் சேர்க்கணும் டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை. ஏன்னா இந்த அரியர்ஸில் பாஸ் ஆகணும். ஆண்டவர் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக வச்சு இன்றைக்கி நல்ல ஒரு வேலையும் தந்து இந்த மகனை ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சியங்கள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் முன்னாலேயே தியான மையத்தினுடைய நம்பருக்கு அனுப்பி விட்டுட்டிங்கன்னா எனக்கு எழுதி வரது ஈஸியாக இருக்கும். 9446666953 அப்படின்ற நம்பருக்கு இல்லை 952 அப்படின்ற நம்பருக்கு தயவு செய்து உங்களுடைய சாட்சியங்களை அனுப்புங்க. இந்த சாட்சியங்கள் வாசிப்பதற்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும்.